இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பாவங்கள்ல வந்துட்டு கிரகங்கள் இருக்கும்ல, இந்த பாவங்கள் இருக்கக்கூடிய கிரகங்கள் இருக்கும். அதையும் தாண்டி அதனுடைய அதிபதிகள் வந்துட்டு நம்ம வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வராங்க? இப்போ வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் பாவகம்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா, காதல் 6ஆம் இடம், கடிதனாம் திக்கோள் நிற்கில் ஓது பொல்லார்க்கே பொல்லாங்குறைத்து ஏதிலாருக்கு எல்லாம் முடிய வெளியராகி. இப்போ பொதுவாக நீங்கள் சொல்லுங்க சார், இந்த பாவங்கள் அதாவது 6, 8, 12 பாவங்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகள் என்னென்ன வரும், என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும்? 6ஆம் இடம் என்ன பண்ணும்னா கடனை கொடுக்கும், எதிரிகளை கொடுக்கும், நோயை கொடுக்கும். ஸோ இதெல்லாம் சமாளிச்சு நீங்க ஒருத்தவங்க சொன்னீங்களா, அவங்கள மாதிரி இன்வெஸ்ட் பண்ணாதான், அதாவது ஒரு கடையை 2 கடையா மாத்தணும். 2 லக்னத்துக்கு 12 சுக்கிரன் நம்மளும் திசை நடத்துறாரு. ஆக்சுவலி கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. பக்தி கஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் மரோஸ். அதாவது ஒரு ஜாதகத்துல வந்துட்டு நம்ம பார்க்கக்கூடிய 6வது பாகம் இல்ல 8வது பாகம் இல்ல 12ஆம் பாகம் வந்துட்டு ஏன் முக்கியமா பார்க்கப்படுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதை பத்தி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக ஜோதிட செம்மல் சூரத் பாலா நம்ம கூட இணைந்திருக்காங்க. அவங்கள நம்ம நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணிட்டு நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். இப்போ ஒரு ஜாதகத்துல பார்க்க போறோம் அப்படின்னா 6, 8, 12ஆம் பாகம் வந்துட்டு முக்கியமா பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சார். ஏன் சார் அதை முக்கியமா பாக்குறாங்க? அதாவது ஒரு மனுஷனோட வாழ்க்கையில 12 கட்டம் இருக்கு இல்லையா? இந்த 12 கட்டமும் ரொம்ப முக்கியமானது. நம்ம கிட்ட வந்து உங்களுக்கு கண்ணு முக்கியமா, காது முக்கியமா, கை முக்கியமா, கால் முக்கியமானு கேட்டா நமக்கு எல்லாமே முக்கியம் தான் சொல்லுவோம். ஏன் இந்த சுண்டு விரல் கூட முக்கியம் தான், ஏன்னா அது எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஜாதக கட்டத்துல எல்லா பாகமும் முக்கியமானதா. லக்னம் முதற்கொண்டு 12 இடமும் முக்கியமானதா. இந்த 6, 8, 12 ஏன் எல்லாரும் ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 6ஆம் பாவகங்கிறது நோய், எதிரி, கடன். 8ஆம் பாவகங்கிறது இறப்பு, திடீர் விபத்து, இதெல்லாம் சொல்றது. 12ஆம் இடம் வந்து விரயஸ்தானம். சோ இப்படிதான் ஜோதிடம் சொல்லி தருது. ஜோதிட அடிப்படை தான் சொல்லுது. சரி சார், இந்த 6ஆம் இடம்னாலே நோய், கடன், எதிரி தான் அப்படின்னா ஏன் அந்த பாவத்தை வச்சிருக்கணும்? அதை இந்த ஜாதகத்தை விட்டு தூக்கிடலாம்ல. ஒரு மனுஷனுக்கு தேவையில்லாதது நோய், கடன், எதிரி, தூக்கிடலாம் அப்படின்னு சொன்னாக்கா அப்படி கிடையாது. நான் சொல்லித்தரேன். அதே மாதிரி 8ஆம் இடம் வந்து திடீர் விபத்து, திடீர் வேதனை, எதிர்பாராத மன கஷ்டங்கள், இன்னும் சொல்ல போனா அவமானம், இதெல்லாம் 8ஆம் இடம். சரி சார், அதையும் தூக்கிடலாம்னா அப்படி கிடையாது. 12ஆம் இடம்னால விரயம், செலவை ஏன் சார் வச்சுக்கிட்டு, வரவு தானே நமக்கு வேணும், செலவை ஏன் வச்சுக்கிட்டு அதை தூக்கிடலாம் அப்படின்னா அப்படி கிடையாது. சோ இந்த 6ஆம் பாவம், 8ஆம் பாவம், 12ஆம் பாவம் எல்லாமே கெட்டது மட்டும் கிடையாது, நல்லதும் அதுல இருக்குது. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில 6ஆம் பாவகம் நல்லா இருந்தாதான் அவனுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஒரு மனுஷன் தொடர்ந்து ஒரு கம்பெனில நல்ல வேலையில இருக்காரு, தொடர்ந்து வேலைக்கு போறாரு. ஒரு சில பேர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, கிட்டத்தட்ட 10 வருஷமா ஒரே கம்பெனில இருக்கேன், 20 வருஷமா ஒரே கம்பெனில இருக்கேன், நல்ல பேர் எடுத்திருக்கேன், ப்ரமோஷன் தொடர்ந்து கொடுக்குறாங்க அப்படின்னாக்க அவங்க ஜாதத்துல 6ஆம் இடம் நல்லா இருக்கும். ஒருத்தர் தொடர்ந்து வேலைக்கு போகணும், தொடர்ந்து ஒரே இடத்துக்கு வேலைக்கு போகணும், தொடர்ந்து மாறாம வேலைக்கு போகணும், 6ஆம் இடம் நல்லா இருக்கணும். 6ஆம் இடம்னா வேலை. ஒருத்தர் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாருன்னா 6ஆம் இடம் நல்லா இருக்கு. சோ 6ஆம் இடம் என்ன பண்ணுது? சோறு போடுது. நமக்கு சாப்பாடு போறதே 6ஆம் இடம் தான். 6ஆம் இடத்தை எடுத்துடலாமா? எடுக்க முடியாது. புரியுதா? அதே மாதிரி 6ஆம் இடம் தான் அரசாங்க வேலை. 6ஆம் இடம் நல்லா இருந்தாதான் நீங்க வேலைக்கு போக முடியும். அரசாங்க வேலையும் அதன் மூலமா தான் கிடைக்கும். 6ஆம் இடம் கெட்டு போயிடுச்சுன்னா நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அரசாங்க வேலைக்கு போக முடியாது. இந்த காலத்துல கவர்மெண்ட் வேலைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். சோ அந்த 6ஆம் இடம் நல்ல வேலையை கொடுக்கும். அதனாலதான் 6ஆம் இடத்தை தூக்காம அங்கேயே வச்சிருக்காங்க. 6ஆம் இடம் இருந்தா அட்லீஸ்ட் சொந்த தொழில் பண்ண முடியலன்னா கூட வேலைக்கு போய் சம்பாரிச்சுப்பான். 100 குழந்தை பிறக்குதுன்னா இல்ல 80 குழந்தை வேலைக்கு தான் போகும். 20 பேர் தான் ஓனர். சோ அந்த 20 குழந்தைக்கு மட்டும் தான் ஓனர் ஆகக்கூடிய அமைப்பு இருக்குங்கிற பட்சத்துல பாக்கி 80 பேர் என்ன பண்ணுவாங்க? வேலைக்கு போய் சம்பாரிச்சதுன்னு ஆகணும். அப்ப அந்த வேலைக்கு போறதுக்கான பாவமே 6ஆம் பாவம் தான். வெளிப்படையா பார்க்கும்போது கடன் நோய் எதிரின்னு தெரியுற அதே 6ஆம் பாவம் தான் நமக்கு டெய்லி சாப்பாட்டுக்கே வழி காமிக்கிறது அந்த 6ஆம் பாவங்கிற வேலை தான். வேலைக்கு போனா 6ஆம் இடம் நல்லா இருக்கும். சரி சார், அது கூட பரவாயில்ல. 8ஆம் இடத்துல என்ன சார் இருக்குன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப அத்தியாவசிய தேவையான ஆயில் பாக்கி அங்கதான் இருக்குது. நமக்கு ஆயுசு கொடுக்கறதே அந்த 8ஆம் பாவம் தான். ஆயில் பாக்கியம் வந்து 8ஆம் பாவம் தாங்கிறதெல்லாம் அந்த பாவம் இருந்தாதான் நம்ம ஆயிலோட இருக்க முடியும். அது மட்டும் இல்ல, திடீர் அதிர்ஷ்டம். ஒரு சில பேர் பார்த்துருப்பீங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டத்துல இருப்பாங்க, அவங்க எல்லாம் வாழ்க்கையில மேல வருவாங்களா அப்படின்னு சொல்லி நமக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கும். திடீர்னு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க,
சாதாரண ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தான், நீ வந்து கார்ல போறான் அப்படின்னாக்கா வித்தின் 1 இயர் 2 இயர்ஸ்க்குள்ள 2 வருஷத்துக்குள்ள ஒருத்தர் வாழ்க்கை தலைகீழா மாறுதுன்னா அது 8ஆம் பாவம் கொடுக்குறது. 8ஆம் பாவகம் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், புதையல் யோகத்தை கொடுக்கும், லாட்டரி சீட்ல பணம் விழுறது, அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்டம், குதிரை ரேஸ்ல ஜெயிக்கிறது, சீட்டுக்கட்டுல சில பேர் ஜெயிச்சுட்டே இருப்பாங்க. அவங்களெல்லாம் 8ஆம் இடம் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வந்து அரசாங்கம் லாட்டரி சீட்டை வந்து தடை பண்ணிட்டாங்க. ஆனாலும் அந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் பொருளாதார வெற்றியும் கொடுக்கறது அந்த 8ஆம் பாவம் தான். 8ஆம் பாவம் நல்லா இருந்தா மட்டும்தான் திடீர் அதிர்ஷ்டத்தெல்லாம் இது பெரியவராக முடியும். சோ அதனாலதான் 8ஆம் பாவம் இருக்குது. அதே மாதிரி 12ஆம் பாவம் என்ன சார் பண்ணுதுன்னு சொல்லி கேட்டீங்க, விரயஸ்தானம். இந்த விரயஸ்தானம் என்ன பண்ணுதுன்னா, விரயம் பண்ணாதான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லணும்னா, உங்களுக்கு பிடிச்ச ஒரு உணவை சாப்பிடுறீங்கன்னா பணத்தை செலவு பண்ணி தான் அந்த பொருளை வாங்கி சாப்பிடுறீங்க. அப்ப அதுக்கு செலவு பண்றீங்களா, அதுவும் விரயம் தான். அதே மாதிரி ஒரு வீடு கட்டுறீங்க, வீடு கட்டுறதுக்கு என்ன பண்றீங்க, பணத்தை கொடுத்துதான் வீடு கட்டுறீங்க. சோ பணத்தை செலவு பண்றோம், அது விரயம். சோ ஒரு வீடு கட்டணும்னா பணம் விரயம் பண்றீங்க, ஒரு கல்யாணம் பண்றீங்க அப்பயும் பணம் லட்சங்களுக்கு செலவாகுது, அப்ப அதுவும் விரயம். அதே மாதிரி ஒரு நகை வாங்குறீங்க, இன்னைக்கு ஒரு பவுன் வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்குது, அந்த 1 லட்சம் ரூபாய் பணத்தை செலவு பண்ணி தான் ஒரு பவுன் வாங்க முடியுது. சோ அதுவும் விரயம். சோ விரயத்தை நீங்க எந்த அளவுக்கு பண்றீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து நல்ல பொருட்களை வாங்கி நீங்க அனுபவிக்க முடியும். அப்ப 12ஆம் பாவகம் நல்லா இருந்தாதான் நீங்க நிறைய செலவு பண்ண முடியும். சோ ஒரு மனுஷனுக்கு அத்தியாவசிய தேவை 6, 8, 12 அப்படிங்கிற சொல்லத்துக்காக நான் வந்திருக்கேன். சோ 6, 8, 12 நல்லா இருந்தாதான் நல்ல வேலை கிடைக்கும், நல்ல ஆயுள் பலம் நல்லா இருக்கும், திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். விரயம் பண்ணி நீங்க வந்து திருமணம் பண்ணலாம், வீடு கட்டலாம், ஒரு பவுன் என்ன 10 பவுன் நகை கூட வாங்கலாம். அதுக்கு 12ஆம் பாவம் நல்லா இருக்கணும். இப்ப சொல்லுங்க 6, 8, 12 தூக்கி இல்லாமா, இதுல தூக்க முடியாது. எவ்வளவு முக்கியமான ஸ்தானங்கள் அது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பாவங்கள்ல வந்துட்டு கிரகங்கள் இருக்கும்ல, இந்த பாவங்கள் இருக்கக்கூடிய கிரகம் இருக்கும், அதையும் தாண்டி அதனுடைய அதிபதிகள் வந்துட்டு நம்ம வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வராங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் பாவகம்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா, காதல் 6ஆம் இடம், கடினம் திக்கோள் நெருக்கில் ஓது பொல்லார்க்கே பொல்லாங்குறைத்து ஏதிலாருக்கு எல்லாம் படியின வெளியராகி பூதளத்தில் எவரும் புகழ்ந்திட பொருந்தி வாழ்வார் தாமே அப்படி சொல்லுது. இதுக்கு என்ன சார் அர்த்தம்னா, 6ஆம் இடத்துல சுபகிரகங்கள் இருக்கக்கூடாது, பாவகிரகங்கள் இருக்கணும். பாவகிரகங்கள் யார் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பாவகிரகங்கள் மொத்தம் 5 பேர். அவங்க வந்து பாத்தீங்கன்னா சனி, செவ்வாய், ராகு, கேது மற்றும் தேய்பிரை சந்திரன். ஓகேவா? இந்த மாதிரி பாவகிரகங்கள் 6ஆம் இடத்துல இருந்து, இன்னும் குறிப்பா சொல்லணும் சனி, செவ்வாய், ராகு, கேது இவங்க எல்லாம் வந்து அந்த 6ஆம் இடத்துல இருந்தாங்கன்னா பல கோடிக்கு அதிபதியா இருப்பாங்க, லட்சக்கணக்கில் சம்பாதிப்பாங்க, கோடிக்கணக்கில் சம்பாதிப்பாங்க. அதே மாதிரி அவங்க கடன் வாங்கினா சீக்கிரம் அடைச்சிருவாங்க. சோ 6ஆம் பாவகத்துல பாவகிரகம் இருந்தா அது ஒரு அதிர்ஷ்டமான ஜாதகம், நல்ல ஜாதகம். அதுல என்ன ரகசியம்னா, அந்த கிரகத்துல திசை நடக்கணும், திசை நடந்தாதான் நல்லா இருக்க முடியும். அடுத்து 8ஆம் பாவகம். 8ஆம் பாவகத்துல பாவகிரகம் இருக்கக்கூடாது, சுபகிரகம் தான் இருக்கணும். 8ஆம் இடத்துல குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன், தனித்த புதன், இந்த மாதிரி சுபகிரகம் இருந்தா அந்த ஜாதகம் ரொம்ப நல்ல ஜாதகம், நல்லா இருப்பாங்க. ஒருவேளை பாவகிரகம் இருக்கு சார்னா, பாவகிரகம் அமர்ந்திருக்குல்ல, அந்த பாவகிரகத்தை ஒரு சுபகிரகம் பார்த்திருக்கணும், இல்ல வேற ஒரு சுபகிரகம் சேர்ந்திருக்கணும், அப்படி இருந்தா அது நல்ல ஜாதகம். அடுத்தது 12ஆம் பாவகத்துல சுபகிரகம் தான் இருக்கணும், பாவகிரகம் இருக்கக்கூடாது. 12ஆம் பாவத்துல சுபகிரகம் இருந்தா, அவன் உண்மையிலேயே சொல்றேன், 12ஆம் பாவத்துல ஒரு சுபகிரகம் இருந்து திசை வச்சுன்னா லட்சங்களை சம்பாதிப்பாங்க. நிறைய ஜாதகம் எடுத்துக்கிட்டே என்கிட்ட இருக்குது. அதாவது என்னன்னா, ஒருத்தர் பார்த்திருக்க லக்னத்துக்கு 12ல சுக்கிரன் அமர்ந்து திசை நடத்துல, ஆக்சுவலி பாக்குற எல்லா ஜோசியரும் சொல்றாங்க உனக்கு எல்லாமே கெட்டு போயிடுச்சு, 12ஆம் இடத்துல சுக்கிரன் திசை நடத்துல நீ ரோட்டுக்கு வந்துருவோம்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு அவரோட டேர்ன் ஓவர் எவ்வளவு தெரியும், வருஷத்துக்கு 10 கோடி ரூபாய். 10 கோடி ரூபாய் டேர்ன் ஓவர் பண்றவருக்கு 12ல சுக்கிரன். அவங்க என்ன சொல்றாங்க, மத்த ஜோசியர்லாம் நீ தெருவுக்கு வந்துருவோம்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க கடைசி வரைக்கும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லும் போது, இப்ப சுக்கிர திசை 10 வருஷம் ஓடி இருக்குது, இன்னும் 10 வருஷம் பாக்கி இருக்குது. சோ அந்த சுக்கிர திசை என்ன பண்ணுச்சு, கொடுக்குது. ஏன்னா 12ல சுக்கிரன் இருந்தா நிறைய செலவு பண்ணுவாங்க. நிறைய செலவு இவர் என்ன பண்ணிட்டாரா, புத்திசாலித்தனமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டார், சேர்த்து வைக்கல. அடுத்தது பிரான்சஸ் ஓபன் பண்ணி விட்டார். சோ சுக்கிரன் அவருக்கு நல்லதானே பண்ணிருக்கு. 12ஆம் இடத்துல சுபகிரகம் இருந்து திசை நடத்தணும், அதான் ரகசியம். சோ பாவகம் மேல தப்பு இல்ல, எந்த கிரகம் அங்க இருக்குது, எந்த கிரகம் சம்பந்தப்படுது, எந்த கிரகம் பாக்குது, எந்த கிரகம் பரிவர்த்தனை ஏற்பட்டிருக்கு, இதுதான் பார்க்கணும். இன்னொரு ரகசியம் என்ன சொல்லி தரவா, 6ஆம் இடத்து அதிபதி, 8ஆம் இடத்து அதிபதி, 12ஆம் இடத்து அதிபதி, இந்த 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிவர்த்தனை பெற்றான். அதாவது 6ஆம் இடத்து அதிபதி வீட்டுல 8ஆம் இடத்து அதிபதி, 8ஆம் இடத்து அதிபதி வீட்டுல 6ஆம் இடத்து அதிபதி, 12ஆம் இடத்து அதிபதி வீட்டுல 6க்கு அதிபதியோ அல்லது 8க்கு அதிபதியோ பரிவர்த்தனை பெற்று அமர்ந்தால் திடீர் ராஜயோகம், விபரீத ராஜயோகம் இதை கொடுக்கும். இந்த மாதிரி ஜாதகம் அமைஞ்சா 30 வயசு வரைக்கும் படாதபாடு போடுவாங்க, கஷ்டப்படுவாங்க. 30 வயசுக்கு மேல அரசனை போல வாழ்க்கை. இப்ப 6, 8, 12 அந்த பாவங்களுடைய தொடர்புடைய தசாபுத்தி காலங்களை வந்துட்டு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குமா உங்களுக்கு? முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா, இந்த 6, 8, 12ஆம் இடத்து அதிபதிகள் திசைகள் நடக்கும்போது 6ஆம் இடத்து அதிபதி திசையில கடன்கள் வாங்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் விஷயம், கடன் வாங்கக்கூடாது. தசாபுத்தி காலம், ஆமா, தசாபுத்தி நடக்கும்போது கடன் வாங்கக்கூடாது, வாங்கினா மாட்டிப்பீங்க. 6ஆம் இடத்து அதிபதி திசையில கடன் வாங்கக்கூடாது. 8ஆம் இடத்து அதிபதி திசையில வெளிநாடு போகக்கூடாது. 12ஆம் இடத்து அதிபதி திசையில இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணணும், முதலீடு பண்ணணும், சேர்த்து வைக்க கூடாது. இப்ப சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, 12ஆம்
இடத்து திசையில போயிட்டு சொத்து சேர்ப்பாங்க. நீங்க சொத்தா சேர்க்க கூடாது, தொழில விரிவுபடுத்திட்டே போகணும். நீங்க சொத்தா சேர்க்க அது விரயமாயிட்டே போகும். அது சுத்தமா அது சொத்தை திரும்பி நீங்க விக்கிற மாதிரியே சூழ்நிலை வந்துடும். சோ 12ஆம் இடத்து திசையில சொத்து வாங்க கூடாது, பிரான்சஸ் அதிகப்படுத்திட்டே போகணும். ஒருத்தவங்க சொன்னீங்களா அவங்கள மாதிரி இன்வெஸ்ட் பண்ணாதான், அதாவது ஒரு கடையை 2 கடையா மாத்தணும், 2 கடையை 4 கடையா மாத்தணும், 10 கடையை 20 கடையா மாத்தலாம். 12ஆம் இடத்தை திசை நடத்தும் போது 10 கடையை 20 கடையா மாத்தலாம். ஆனால் நீங்க சொத்தை வாங்கி சேர்க்க கூடாது. இப்ப நான் பிளாட் வாங்கி போடுறேன், ஒரு பெரிய பில்டிங் வாங்கி போடுறேன் அப்படின்னா அது தப்பு. சோ அத எது சரி எது தப்புன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க அஸ்ட்ராலஜி கிட்ட வரீங்க. இப்ப பொதுவா நீங்க சொல்லுங்க சார், இந்த பாவங்கள் அதாவது 6, 8, 12 பாவங்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகள் என்னென்ன வரும், என்னமா அந்த பிரச்சனைகள்லாம் வரும் நம்மளுக்கு? 6ஆம் இடம் என்ன பண்ணும்னா கடனை கொடுக்கும், எதிரிகளை கொடுக்கும், நோயை கொடுக்கும். சோ இதெல்லாம் சமாளிச்சு நீங்க வெற்றி பெறணும்னா அந்த 6ஆம் இடத்து அதிபதி யாரோ அவருக்கு பரிகாரம் பண்ணணும். சோ ஒவ்வொரு லக்னத்துக்கும் அது மாறும். சோ அவர் யாருன்னு பார்த்து அது தனித்தனியா பரிகாரங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் 8ஆம் இடத்து அதிபதி திசை என்ன பண்ணும் சொல்லி கேட்டீங்கன்னா திடீர் விபத்துகளையும், திடீர் கண்டங்களையும், எதிர்பாராத செலவுகளையும், மனக்குழப்பத்தையும், அவமானத்தையும் கொடுக்கும். சில பேர் இந்த ஜெயிலுக்கு போறாங்க, திடீர்னு சம்பந்தமே இல்ல ஜெயிலுக்கு போறாங்க இல்லையா, அதான் 8ஆம் இடம். சோ கண்டிப்பா அதெல்லாம் நீங்க அவசியமா கவனத்துல எடுத்துக்கிட்டு 8ஆம் இடத்து திசை நடக்குதா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். 12ஆம் இடத்து திசையில என்ன நடக்கும்னு சொல்லி கேட்டீங்கன்னா எதிர்பாராத செலவுகள் நடக்கும். நீங்க அந்த நேரத்துல போய் சேர்த்து வைக்கிறேன்னு போய் மாட்டிக்க கூடாது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். தொழில நீங்க விரிவுபடுத்துறதுக்கு மிகச்சிறந்த நேரம் 12ஆம் இடத்து அதிபதி திசை தான். அந்த நேரத்தை நீங்க கரெக்டா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உலகம் முழுக்க நீங்க பிரான்ச் ஆரம்பிச்சிடலாம். அந்த அளவுக்கு சூப்பரான திசை 12ஆம் இடத்து திசை. ஆனா அந்த திசையில செய்யக்கூடாதது என்னன்னாக்க பணத்தை சேர்த்து வைக்க கூடாது, செலவு பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்டா மாத்தணும். இப்ப இந்த 6, 8, 12 பாவங்கள் ஸ்ட்ராங்கா இருக்கிறது நம்ம நல்லதா எடுத்துக்கலாமா இல்ல கெட்ட விஷயமா எடுத்துக்கலாமா? நம்ம ஆக்சுவலி இது நல்ல கேள்வி. என்னன்னா 6ஆம் இடத்து பலமா இருந்தாரு அப்படின்னாக்க ஒரு கடனால அவர் வளர்ச்சி பெறுவார், கடன் வாங்கி தொழில் ஆரம்பிச்சு நல்லா இருப்பார். 6ஆம் இடத்து பலம் பெற்றால் கடனால் வளர்ச்சி. 8ஆம் இடத்து பலம் பெற்றால் நீண்ட தூரம் பயணத்துல வளர்ச்சி. வெளிநாடு போறாங்க, வெளிநாடு போய் நல்லா இருக்காங்கன்னா 8ஆம் இடத்து பலமா இருப்பார். அதே மாதிரி திடீர் யோகத்துல வளர்ச்சி, திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகத்துல வளர்ச்சி. 8ஆம் இடத்து பலமா இருந்தா ஆயுள் பாக்கிய ஸ்ட்ராங் சொல்லுவாங்க. இவனுக்கு என்னன்னதான் சாவே வராதுலையா, எல்லாத்தையும் பாத்துட்டான். சில பேர் தண்ணியில விழுந்திருப்பாங்க, காப்பாத்திருப்பாங்க, கரண்ட் ஷாக் அடிக்கும், உயிர் போவாது. சில பேர் பாத்தீங்கன்னா பைக்ல போயிட்டே இருப்பாங்க, ஆக்சிடென்ட் நடக்கும், அவருக்கு எதுவும் நடக்காது. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பார். சோ அதுக்கு ஆயுள் பாக்கியம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லி அர்த்தம். 12ஆம் இடம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா ஒரு எவ்வளவு செலவு பண்ணாலும் செலவு பண்ண பணம் வந்துகிட்டே இருக்கும். அந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டா அவர் லைஃப் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். இதுக்கு நீங்க பரிகாரம் எதுவும் பண்ண வேண்டியது இல்லை. 6ஆம் இடத்து பலமா இருந்தா கண்டிப்பா கடன் வாங்கியே தீரணும். 8ஆம் இடத்து பலமா இருந்தா ஆயுள் பாக்கியம் ஸ்ட்ராங். 12ஆம் இடத்து பலமா இருந்தா செலவு பண்ண நீ நல்லா இருப்ப. இதுதான் கான்செப்ட். இதுல இன்னொரு ரகசியம் என்னன்னா ரிஷப லக்னம் மற்றும் விருச்சக லக்னம் இந்த 2 லக்னத்துக்கு மட்டும் வாழ்நாள் முழுக்க கடன் இருந்துகிட்டே இருக்கும். எதனால சார்ந்து சொல்லி கேட்டீங்கன்னா ரிஷப லக்னத்துக்கும் லக்னாதிபதியும் சுக்கிரனே, 6ஆம் இடத்து சுக்கிரனே. விருச்சக லக்னத்துக்கு லக்னாதிபதியும் செவ்வாய் தான், 6ஆம் இடத்து செவ்வாய் தான். சோ யாருக்கெல்லாம் லக்னாதிபதியும் 6ஆம் இடத்து ஒரே கிரகமா வருதோ அவங்க எல்லாருக்கும் கண்டிப்பா கடன் இருக்கும். அதே மாதிரி இந்த கும்பலக்னம் இருக்கு இல்லையா, கும்பலக்னக்காரவங்களுக்கு நீங்க கண்ணை மூடிட்டு சொல்லலாம் அவர் செலவு பண்ணதான் அவருக்கு பணம் வரும். ஏன்னா 12ஆம் இடத்து அவருக்கு கும்பலக்னத்துக்கு 12ஆம் இடத்து அதே சனிதான், லக்னாதிபதி அவர் தான், 12ஆம் இடத்து சனிதான். சோ அவருக்கு பணம் செலவு பண்ணதான் பணம் வரும் கும்பலக்னக்காரவங்களுக்கு. இந்த மாதிரி 6, 8, 12 வச்சு நீங்க பலன் சொல்லலாம். அதே மாதிரி துலா லக்னக்காரவங்களுக்கு எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான், இவன் ரொம்ப நல்லவன் அப்படி சொல்ற மாதிரி ஆயுள் பாக்கியம் எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன்னா 8ஆம் இடத்து அவர் தான், லக்னாதிபதி அவர் தான். இந்த மாதிரி ஒரு சில லக்னங்களுக்கு நம்ம ஈஸியா பலன் சொல்ல முடியும். ஓகே சார், இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியில பங்கேற்று ஜாதகத்துல இருக்கக்கூடிய அதாவது கட்டங்கள் 6ஆம் பாகம், 8ஆம் பாகம், 12ஆம் பாகம் ஏன் முக்கியம், அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நல்ல வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.